Hi guys, welcome to Quick Through and I'm man of my words. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முடிச்சுக்கிட்டே வரோம்னு நினைக்கிறேன். பைத்தான் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். லைக் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னடா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வருது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு எரர். இப்போ என்ன நேம் எரர் வந்துருக்கு பாருங்கள், எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்றது ஒரு எரர். ஸோ இந்த மாதிரி வர ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இந்த எரர்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேம் எரர்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குதுல. ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான எக்ஸப்ஷன்ஸ் அவங்களே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறாங்க கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இருக்க ஒரு 3 கீவேர்டு சொல்லிடுறேன். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் ஐ மீன் இந்த 3 கீவேர்டு யூஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த 3 கீவேர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை, எக்ஸப்ட் அண்ட் ஃபைனலி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரைன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கோட்ஸை. ஸோ நான் ட்ரைன்னு ஒரு கோட் கொடுக்குறேன். ஸோ ட்ரைக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கார் அப்படின்னு நான் வந்து ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது கன்ஃபார்மாக பிரிண்ட் ஆக போகிறது இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனை தான் கொடுக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கார்ன்ற ஒரு வேரியபிள் எங்கேயுமே நான் டிஃபைன் பண்ணலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நானே எனக்கான எக்ஸப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட். ஸோ இப்போது இந்த கோடை வந்து ட்ரை பண்ணும், பிரிண்ட் காருன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா என்ன எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா பிரிண்ட் something is wrong with variable v or a வேரியபிள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் இஸ் ராங் வித் வேரியபிள் அப்படின்னு தான் வரும். ஸோ ஏன்னா நான் என்னோட ஓன் எக்ஸப்ஷன்ஸை நானே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட எக்ஸப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து ட்ரை எக்ஸப்ட் சொன்னேன். ஸோ எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ட் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து மல்டிபிள் எக்ஸப்ட்ஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்லலாம். ஓகே, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த எக்ஸப்ஷன் தான் வரப்போகுதுன்னு. லைக் இப்போ நான் வந்து கார்டு ஒரு டிஃபைன் பண்ணாத ஒரு வேரியபிள் நான் வந்து பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன எக்ஸப்ஷன்ஸ் வரும்னா நேம் எரர்ன்ற எக்ஸப்ஷன்ஸ் தான் வரும். ஸோ இப்போ நான் வந்து அதை மட்டும் ஹேண்டில் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த எரர் வந்து ஹேண்டில் பண்ண சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸப்ஷனுக்கும் நான் தனித்தனியாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லைக் நேம் ஸோ என் பார்த்தீங்கன்னா கேப்ஸ்லாம் இருக்கணும். நேம் எரர். ஸோ நேம் எரரை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு டைப் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸை நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி டைப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸப்ஷன் வந்து ஃபெயில்ஸ் ஆச்சுன்னா அதில் வந்து நேம் எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன் ஸோ டிஃபைன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன் வரும். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிக்ளேர் பண்ணாத ஒரு வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன எரர் வரும்னு பார்த்தீங்கன்னா நேம் எரர் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எரர் வரும்போது என்ன பிரிண்ட் பண்ணணுன்றதை நானே அங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நேம் எரர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா சம்திங் இஸ் ராங் வித் வேரியபிள் அப்படின்ற அந்த எக்ஸப்ஷன் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து நீங்கள் எல்ஸ் கண்டிஷன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த எல்ஸ் கண்டிஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த இதை நம்ம எடுத்துட்டு எல்ஸ் print nothing is wrong அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து சம்திங் இஸ் ராங் வித் வேரியபிள்னு வரும். அதுவே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், கார் ஈக்குவல்ஸ் 65 அப்படின்னு 67 நான் கொடுக்குறேன்னா 67ன்றது பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் நத்திங் இஸ் ராங் வரும். ஸோ அந்த எல்ஸ் பார்ட் வந்து ரன் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸப்ஷன்ஸ் ட்ரை எக்ஸப்ட் எல்ஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை எக்ஸப்ட் வந்து ஸோ இங்கே இருப்பாரு. ஓகே, இது நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா இதை எடுத்துகிட்டு
ஸோ மேலே படிங்க அடுத்தது. ஓகே, இங்கே வந்து நான் ஃபைனல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஃபைனலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு கீவேர்டு தான் கைஸ். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா print equals the try and accept அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைக்கு எடுத்துருக்கிற எக்ஸப்ஷன் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ண சொல்லியிருக்கணும் அதுவும் ரன் ஆகிடும் கைஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து ட்ரை ரன் ஆகிடுச்சுன்னா ஸோ எக்ஸப்ட் ஃபைனல் ரெண்டுமே ரன் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருவோமே நீங்கள் சொல்லிக்கிட்டு. ஓகே, ஸோ ஈக்குவல்ஸ் 09 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 09ன்ற ஒரு க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் 90 அப்படின்னு தரேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் ட்ரை ரன் ஆகும், ஃபைனல் ரன் ஆகும், பட் எக்ஸப்ஷன் ரன் ஆகாது. ஸோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரன் ஆகிடும் கோடில். பட் இந்த எக்ஸப்ட்றது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எரர் ட்ரையில் இருந்தால் மட்டும்தான் எக்ஸப்ஷன் ரன் ஆகும் கைஸ். ஓகே, ஸோ ட்ரை எக்ஸப்ட் ஃபைனல்ன்றது பார்த்தீங்கன்னா இது 3 தான் கைஸ். அண்ட் உங்களுக்கு தேவையான முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான எக்ஸப்ஷன்ஸ் நீங்களே ரைஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த எக்ஸப்ஷன்ஸ் இந்த ட்ரை எக்ஸப்ட் ஃபைனல்ன்றதால எங்கே ஹெல்ப் ஆகும்னு கேட்குறீங்களா? ஓகே, உங்களுக்கான நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். ஸோ அப்ளிகேஷன் பேஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் அந்த ட்ரையில் என்ன சொல்கிறேன்னா f equals file dot sorry file sorry so f equals open சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் நேம் தரேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணி ஸோ ஃபைல் 123 அப்படின்னு ஒரு ஃபைல் ஏதோ நமக்கு சம்திங் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ கிரியேட் பண்ணாத ஒரு ஃபைல் நேம் கொடுத்துப்போம். ஃபைல் rty.txt அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் நம்ம போய்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிகிட்டே வந்துடுவோங்க. ஸோ இல்லைனா அது ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸ் கொஞ்சம் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ஓகே, இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிப்போங்க. ஓகே, ஃபைல் இருக்கட்டும், TEST டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல அது வந்து என்ன பண்ண போகிறேன்னா f.writ ரைட் ஹாய் காய்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைல்ன்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரன் ஆகும். லைக் நீங்கள் எக்ஸப்ஷன்ஸில் இருக்கும்போது ரன் ஆகும், இல்லை நீங்கள் அதை ஓப்பன் பண்ணாமல் ட்ரையில் வந்து ஏதாவது தப்பு நடந்துட்டாலும் எக்ஸப்ஷன் ஃபைனல் ரன் ஆக போகுது. ஸோ ட்ரை கரெக்டாக இருந்தாலும் ஃபைனல் கடைசியாக ரன் ஆகும். ஸோ அந்த டைமில் க்ளோஸ். ஸோ ஃபைலை எப்போ அவங்க ஓப்பன் பண்ணிட்டு தெரியாது நான் விட்டுறக்கூடாதுல, ஸோ அதுக்காக க்ளோஸ். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் தான் வரும் கன்ஃபார்மாக, ரைட் ஆகாது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், ஏன்னா இந்த ஃபைலோட பர்மிஷன் பார்த்தீங்கன்னா ரீட் மட்டுமே தவிர ரைட் பர்மிஷன் அந்த ஃபைலுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைம் நாங்கள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எரர் தான் வரும். ஸோ உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் புரியணுமா சொல்லணும்னா Ctrl+X இதை நான் இங்கேயே பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த ஃபைல் doesn't have ரைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைல் டஸ் நாட் ஹேவ் ரைட் ஃபங்க்ஷன் அப்படின்ற அந்த இன்டிமேஷன் ஐ மீன் நம்ம கிரியேட் பண்ண எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் எங்கே ஸோ நான் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கிறேன். சம்திங் ராங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபைல் டஸ் நாட் ஹேவ் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன், ஸோ ரைட் ஃபங்க்ஷன் அது கிடையாது அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அதை நீங்கள் யூஸ் பண்ணாங்க. மேபி நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பர்மிஷன் வந்து ரைட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் பாருங்கள் இப்போ எந்த ஒரு இதுவுமே வரலை, ஏன்னா அந்த இடத்துல ஃபைல் வந்து ரைட்டாக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். நான் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி வேணாலும் காட்டுறேன். யா ஹாய் கைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் எழுதி வச்சுருந்தோம், அதெல்லாம் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் செக்ஷனில் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் இப்போ இந்த மாதிரி இதுதான் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ்னு வச்சுக்கலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே,
அண்ட் நம்ம வேறு ஏதாவது வழியில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் கேஸ். ஸோ அது எப்படி எக்ஸப்ஷன்ஸ்லாம் ரைட் பண்ணுறது, இது வந்து ட்ரை எக்ஸப்ட் ஃபைனர். நெக்ஸ்ட் எக்ஸப்ஷன் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் -1. ஸோ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு -1ன்னு ஒரு வேல்யூ நான் அசியூம் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா ரைஸ் ஆல்வேஸ் ரைஸ் exception raise exception no number allow to below 0. ஸோ அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நோ நம்பர் அலோ டு பிலோ 0 அப்படின்ற நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு கஸ்டம் எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட எக்ஸப்ஷன்ஸை நீங்களே ரைஸ் பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி வந்து எக்ஸப்ட்லாம் பார்த்தோம்னா கைஸ், லைக் உங்களுக்கு தேவையான எக்ஸப்ஷன் கரெக்டாக நேம் எரர்னா அப்படின்னு நேம் எரர்னு கொடுக்குறது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஹாய் அப்படின்னு நீங்கள் எக்ஸுக்கு வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் பண்ணி. ஸோ எக்ஸ் வேணால் ஓகே எக்ஸார் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் not type x or is inch. ஸோ நான் பேசிக்காக என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த எக்ஸ்ஆர்ன்ற வேரியபிளுக்கான டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜராக மட்டும்தான் இருக்கணும். மேபி இன்டீஜர் இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா raise type error. ஸோ சரி ஓகே டைப் எரர் வந்து நான் ரைஸ் பண்ண சொல்கிறேன் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இது வந்து ரைஸ் எரர். ஒன்லி நம்பர்ஸ் ஆர் அலோட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே நோ நம்பர் பி அலோட் டு 0. ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகுதுனால அதோட ப்ரோக்ராம் முடியுது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா எடுத்துருவோம் அது. ஓகே இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டைப் எரர் ஒன்லி நம்பர்ஸ் ஆர் அலோடு அண்ட் டைப் எரர் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்பர்ஸ் ஆர் அலோட் அப்படின்ற நான் நம்ம சொன்ன ஒரு கஸ்டமைஸ்டு எக்ஸப்ஷன்ஸ் டைப் எரர் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரைஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி உங்களோட ஓன் எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் எரர்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இன்பில்ட் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஒரு சில ரைஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸை நீங்கள் இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ்.